கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கத்தி ரிலீஸ் ஆகுமா? நெடுமாறன், வைகோ, சீமான் திருமாவை சந்திக்கும் AR முருகதாஸ். கத்தி படம் சுமூகமா வெளிவரணும்னு சொல்லி தமிழ் இயக்க தலைவர்கள் நெடுமாறன், வைகோ, சீமான், திருமாவளவன் போன்றவர்களை சந்திச்சு சமரசம் பேசிட்டு இருக்காரு இயக்குனர் AR முருகதாஸ். விஜய் நடிக்கும் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்குது. அவங்களுக்கு துணையா ஐங்கரன் நிறுவனம் செயல்படுது. லைகா நிறுவனத்துக்கு இது முதல் தமிழ் படம் கிடையாது. ஏற்கனவே வேறு பெயர்ல பிரிவோம் சந்திப்போம்னு படம் எடுத்தாங்க. கரு பழனியப்பன், சேரன் போன்றவர்கள் அதுக்கு உதவியா இருந்தாங்க. லைகா நிறுவனம் இலங்கை அதிபரும் பல்லாயிரம் தமிழர்களை கொன்று அழிச்சவருமான மகிந்த ராஜபக்சேவோட மிக நெருக்கமாக செயல்பட்டு வரும் ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தோட விமான சேவைக்கு ராஜபக்சே தான் அனுமதி அளிச்சாரு. இப்படிப்பட்ட தொடர்புகளை கொண்ட லைகா நிறுவனத்தோட படத்துல ஈழத் தமிழர்களுக்கு குரல் கொடுக்கறதா சொல்லிக்கும் விஜய் நடிக்கிறதா செய்தி வெளியானதுமே கடும் எதிர்ப்புகள் கிளம்புச்சு. இப்போ கத்தி படம் முடிஞ்சு வெளியீட்டுக்கு தயாராகுது. ஆனா இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதுனால படத்தை வெளியிட விநியோகஸ்தர்களும் திரையரங்குகளும் தயக்கம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால படத்தை வெளியிட சுமூகமான சூழலை உருவாக்கும் வேலையில மும்முரமாக இருக்காரு முருகதாஸ். அவரும் ஐங்கரன், கருணாவும் சேர்ந்து தமிழ் இயக்க தலைவர்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல நெடுமாறன், திருமாவளவன் மற்றும் சீமான சந்திச்சு பேசியிருக்காங்க. அடுத்து வைகோவை சந்திக்க போறதா சொல்லியிருக்காங்க. லைகா நிறுவனத்துக்கும் இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு இந்த தலைவர்கள் கிட்ட விளக்கிட்டு வரும் முருகதாசும் கருணாவும் படம் தீபாவளிக்கு சிக்கல் இல்லாம வெளிவர உதவி செய்யுமாறு கேட்டுட்டு இருக்காங்க.